சரணம் அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். சுவாமி வேதாந்த தேசிகர் அருளி செய்த பல்வேறு கிரந்தங்கள்ல யாதவாபியுதயம் அப்படிங்கிறது நமக்கு லட்டு மாதிரி கிடைச்ச ஸ்ரீமத் பாகவதமே. பாகவத புராணம்னு சொல்றோம். புராணம்ன்றது ஆர்ஷ கிரந்தம், ஒரு ரிஷியினால அருளி செய்யப்பட்டது அப்படின்னு. அதை விட நமக்கு சம்பிரதாயத்துல ஒரு ஆச்சாரியனால் அருளி செய்யப்பட்டதுன்னா ஆர்ஷ கிரந்தத்தை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தை எடுத்துக்கிற வழக்கம். ஏற்கனவே பாகவதம் அப்படிங்கிறது நாராயணீயம் அப்படிங்கிற ரூபத்திலையும் வெளியில வந்திருக்கு குருவாயூரப்பன் மூலமா. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியே சுவாமி வேதாந்த தேசிகர் அருளி செய்ததான யாதவாபியுதத்தை கையில எடுத்துட்டோமானா எல்லாமே சாமானியம் தான், அப்பேற்பட்டதா இருக்கும். அதுல அவருடையதான பூர்ணமான கவிதா ஞானம் பூர்ணமா காட்டினார். அதை விட கிருஷ்ணன்ட்ட இருக்கிற பிரேமாதிசயத்தை அதிகமா காண்பிச்சார். அதுலயும் பிருந்தாவனம் அப்படின்னா எவ்வளவு அவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறதெல்லாம். ஒரு பக்கம் கவிதாக்கிக சிம்மாய அப்படின்னு கவி தார்க்கிகத்துல எல்லாத்துலயுமே ரொம்ப பெரியவர், சிம்மமா இருந்திருக்கார் அப்படின்னாலும் பரம பிரேமியாவும் இருந்திருக்கு. யாதவாபியுதயத்தை பார்த்ததான். ஏன்னா சததூஷணி போன்றவர்களெல்லாம் பெரிய வேதாந்தி, தர்க்க சாஸ்திரத்திலையும் மீமாம்சாலையும் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிக நாள் அப்படின்னு அவருடைய நாள் பாட்டிலே ஒரு பேச்சுக்கு சொன்னா கூட போதும் சததூஷணியை பாடிவிடுவார். பிரமத கண்டனம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெரிய வேதாந்தி. அது இருக்கட்டும் ஒரு பக்கம், இவ்வளவு வேதாந்தமும் இவ்வளவு தர்க்க சாஸ்திரத்துல ஞானமும் சகல வேதாந்த ஞானமும் எதுக்குடா பிரயோஜனம்னா நம்ம லட்டு கோபாலனை அனுபவிக்கதான், இல்லட்டா இத்தனையும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கற்கின்றதெல்லாம் கடையில் விட்டார் திருமணி சேர்க்கிறார். என்னதான் நீ படி வேதாந்த பிரம்மசூத்திர பாஷ்யங்கள்ல வேறுபட்ட கோவிதன் மகாவித்வான் மகா பண்டிதன் இருந்துட்டு போயேன். இல்லை என்னதான் நீ படிச்சுட்டு மேல மேல படிச்சுட்டே வா, கடைசியில என்னடா நான் எதுல கொண்டு வந்து நிறுத்தணும்னா அந்த கண்ணனை பார்த்தா கண்ணை தவிர்த்து அப்படின்னு முத்தம் கொடுக்க தெரியலையானா கற்கின்றதெல்லாம் கடை. ஏன்னா அன்பில் அன்றி ஆழியானை யாவர்கான வல்லரே பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய அப்படின்லாம் சொல்லும்படிக்கு அந்த எம்பெருமான கொஞ்சிக்கணும். அதுக்குதான் அது வந்தது. பிரம்மமே பரபிரம்மே வைகுண்டத்தை விட்டுட்டு தெக்த வைகுண்ட வாசாயின்னு பூமிக்கு இறங்கினதே எதுக்குடானா என்னை யாராவது கொஞ்சிக்க மாட்டாளா, எனக்கு யாராவது முத்தாட மாட்டாளா அப்படிங்கிற ஆசையில வைகுண்டத்தை விட்டு இறங்கின அந்த பிரம்மத்தை இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் கொஞ்சிருக்கா. ஆனா அவன் கிடைக்கிறதும் வேதம் படிச்சதுனால மட்டும் கிடைச்சிருவேன்னு நினைச்சிடாத, தபசு பண்றவாளுக்கெல்லாம் கிடைப்பேன்னு நினைச்சிடாத, யஜ்ஞ மகோத்சவங்கள்லாம் பண்றவாளுக்கும் கிடைச்சிருவேன்னு நினைக்காத, பிரம்ம விசாரமே பண்றவாளுக்கும் கிடைப்பேன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரேம இருந்துருதுன்னா சுலபமா கிடைப்பேன். இதுல என்னடா நான் நாகம் வேதைகி ந தபசா ந தானேன ந சேஜயா பக்தியா கிராஹியா அப்படின்னு இன்னொரு இடத்த சொல்லிட்டு போறார். பக்திக்கு உண்டிதான் பகவான் கிடைப்பான். பக்தி சூத்ரோபலப்தா பாகவதமும் சொல்றது பக்திங்கிறதான ஒரு கயத்துல தான் கட்டுப்படும். யோகினாஞ்ச ஆத்மபூதானாம் யதா பக்தி மதாமிக அங்க சுகபிரம்மமும் சொல்றார் பாகவத்துல. யோகிகளுக்கும் ஆத்மாராமர்களுக்கும் கூட கிடைக்காத பரபிரம்மம் ஆனா பிரேமேன்னு ஒண்ணு இருந்துருத்துன்னா அதுக்கு வசமாயிடும். அதுதான் சுவாமி திருவாய்மொழியிலையும் சாதிக்கச்சவே பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். அப்படியே ஸ்ரீ பாகவத ஸ்லோகம் தான். ஏன்னா யதா பக்தி மதாமிக பற்றுடை அடியவர்க்கு எளியவன். அங்க ஞானினாஞ்ச ஆத்மபூதானாம்னு சொன்னார் இல்லையா, பிறர்களுக்கு அரிய வித்தகன்னுட்டார். அப்ப யாருக்கு கிடைப்பான், எப்படி கிடைப்பான்னா பிரேமைக்கு தான் கிடைப்பான். பற்றுதல்னா பிரேம. எட்டினோடு இரண்டெனும் மனந்தனை கட்டி கயிற்றினால் மனந்தனை கட்டினார். எட்டோட ரெண்டுன்னா எட்ட ரெண்டா எவ்வளவு கூட்டினா எவ்வளவு வரும்? 10. 10ன்னா எண்ணிக்கை இல்லை, 10ன்னா பற்றுதல் பிரேமை. இந்த பிரேமைங்கிற கயிற்றுக்கு தான் பகவான் கிடைப்பான் அப்படின்னு திருமலை பிராணம் சொல்றா இல்லையா. அத மாதிரி யாருக்காவது கிடைச்சிருக்கானா அப்படின்னு கேட்டா
அதுக்கு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார், யசோதை பிராட்டிக்கு கிடைச்சாலே அந்த ஆய்ச்சி என்ன பாக்கியம் பண்ணா, தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே அப்படிங்கிறார் இல்லையா. அப்பேற்பட்டதான என்னமோ பிரம்மானந்தோன்ற பரமானந்தோங்கிற என்னமோ ஆனந்தம் ஆனந்தோன்ற ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனந்தமயஹா அப்படிங்கிறா. அந்த ஆனந்தத்தினுடைய எல்லைன்னு ஒண்ணு இருந்துதானா, அதை அனுபவிச்சவளே நம்ம யசோதை தான் அப்படிங்கிறார் சுவாமி பெரியாழ்வார். அப்படி எப்படி கிடைச்சான்னா, தூண்ல கட்டுப்பட்டு, தூண்ல அங்குசத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கும் ஒரு யானை, அது நினைச்சா ஒரே அடி அடிச்சு தள்ளிவிடும், நெசிக்கப்படும். ஆனா அந்த அங்குசத்துக்கு கட்டுப்படுறது மாதிரி பிரேமேங்கிற அங்குசம் நம்ம கிட்ட இருந்துடுச்சுன்னா அந்த எம்பெருமான் நம்ம பின்னாடி தான். பக்தம் கிருஷ்ணோ அனுதாவதி, பக்தாள் பின்னாடி லொங்கு 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 லொங்குன்னு. நம்ம எங்க திரிஞ்சுட்டு இருந்தாலும், ஒரு கால் மார்க்கெட்ல அலைஞ்சிருந்தா கூட, எங்கேயோ காய்கறி மார்க்கெட்ல போய் உட்காந்து காய்கறி வாங்கலான்னு போனா கூட பின்னாடியா வந்து முதுகை தட்டி என்ன பார், என் அழகப்பார் அப்படின்னு இந்த வேணுகோபாலம் வந்து நிற்போம். எப்படாலாம் உன் ஹிருதயத்துல ஆச்சாரியன் இருக்கணும், எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால். இதை யார் முதல்ல சாதிச்சானா, அவர் சொல்றார், மதுர கவியாழ்வார் சொல்றார், திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோல திரு உரு காண்பன் நான். தேவபிரான் கிருஷ்ணன் கரிய கோல திருவுரு காண்பன்னா அவனுடைய பூர்ண அலங்காரத்தோடு, திருவுன தாயாரோட ராதையோட சேர்ந்த கண்ணனாக பூர்ணமா நமக்கு காட்சி கொடுப்பான். நான் எங்க தெரிஞ்சிருந்தாலும்ன்றார். ஏன்னா ஆச்சாரியனை பிடிச்சிட்டு இருக்கு, இல்ல ஆச்சாரியன் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, ஆச்சாரியருடைய அபிமானம் நமக்கு இருக்கிறதுனால. அப்படி யசோதை பிராட்டிக்கு பகவான் கிடைக்கச்சவே கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாய். இவ கட்டணும்னு நினைச்சா கிடைக்கல, அவனா பார்த்து கிருபையினால கட்டு உண்ண பண்ணிய, கிருபையினால கிடைச்சான். கிருபையாசீத் ஸ்வபந்தனே பாகவதம் அப்படியே சொல்றார், கட்டுண்ண பண்ணிய. ஏன்னா இவ எவ்வளவு முயற்சி பண்ணா பார்த்தேளா, எவ்வளவோ முயற்சி பண்ணா கட்டணும்னா 2 அங்குலம் குறையணும், 2 அங்குலம் குறைஞ்சுட்டே இருக்கு. திருப்பி கயிறை சுத்தரா, திருப்பி கட்ட பார்க்கல, புனைக்க முடியல, கட்டுப்பட மாட்டேங்கிறான். இது அவனுடைய வைபவம்னு புரியல. இந்த கயிறு போட மாட்டேங்கிறது, நம்ம போடுற கணக்கு சரியில்லை. என்னென்னமோ நினைச்சு முடிச்சு போட முடியலன்னு எல்லா கயத்தையும் போட்டுட்டு கடைக்கு போய் இதை எவன் கட்டுறது அப்பாட அப்படின்னு சாஞ்சுண்டா. உடனே பார்த்தான் பகவான், இந்த அம்மாவுக்கு நெத்தியில எல்லாம் வியர்த்து போச்சான். அப்படி முத்து முத்தா வியர்க்கிறத பார்த்த உடனே, ஐயோ இந்த அம்மா இப்படி பிரயாசப்பட்டு நான் கிடைக்கலன்னு இருந்தா அதுக்கு நான் வைகுண்டத்திலே இருக்கலாமே, எதுக்கு பூமிக்கு வரணும் அவதாரம் பண்ணோம், அதுவும் பூர்ண அவதாரமா. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அப்ப இப்படி பரிபூர்ண அவதாரம் பண்ணிட்டு அம்மாவுக்கு பக்திக்கு கிடைக்கல, பிரேமிக்கு கிடைக்கலன்னா இது பெரிய குற்றம். பகவானுக்கே குணங்கள்ல ஒரு குணம், சௌலபிய குணம் போயிடுமே அப்படிங்கிறத பார்த்து பகவான், அம்மா எத்தனை நாளையுமா என்னை நிக்க வச்சு கட்டுறேங்கிற கட்டுமா அப்படின்னு அவனா கயிறு எடுத்து கொடுத்தான். அது விட்டேனா பயலை அப்படின்னா, விட்டேனா பயலைன்னா படக்குன்னு போட்டா கட்டு போட்டு, அவன் கட்டு போட்டுட்டான் முடிச்சு கடை பயலை அப்படின்னு போயிட்டான். அந்த சமயமா நம்மாழ்வார் வந்தார். இது என்ன பண்ணிட்டு அந்த உரல் மேலேயே ஏறி உட்காந்து அழறது. உடனே நம்மாழ்வார் போய் கேட்டா, பரபிரம்மமா இருந்துட்டு இங்க ஏண்டா ஊன்னு அழற கிருஷ்ணா, ஏன் இடுப்புல அம்மா கட்டினது வெறிக்கிறதா, நோகிறதா, இல்ல அவுத்துக்க முடியாதா, நீ சர்வஜன் சர்வசக்தன் உன்னால முடியாது உண்டானா? இல்ல அதுக்கெல்லாம் நான் அழல. இல்ல ரொம்ப பசிக்கிறதா, நான் வேணா போய் வெண்ணெய் கொண்டு வரட்டானா? பசிக்கா, இங்க என்ன வெண்ணெய்க்கு குறைச்சல், அதெல்லாம் இல்ல. பின்ன என்ன அப்படின்னா, எங்க அம்மா பாவம் என்னை பிடிக்கிறதுக்காக லொங்குன்னு இவ்வளோ பெரிய உடம்ப வச்சுன்னு மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடி வந்து கடைசியில என்னை பிடிக்க முடியலேன்னு அழுத்து. பாவம் எங்க அம்மா, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எங்க அம்மாவை, அப்ப பிடிக்கணும்னு வச்சவே நான் ஏன் பிடிப்படாத போயிட்டேன்னு நினைச்சுன்னு அழுதுன்னு இருக்கேங்கிறார். எத்திரம் உடலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே, கண்ணீர் வருதான், முத்தா கண்ணீர் வருதான் பரபிரம்மத்து. அப்படி சௌலபியம் எழிவேன்றதுனால சௌலபியம். இவன் கட்டுப்பட்டான் அப்படிங்கிறதுனால, கிருபையினால கட்டுப்பட்டான். எதுக்குடானா கண்ணினும் சிறு தாம்பினால். அதனால நம்ம பண்ற பிரயாசைக்கு அவன் கிடைக்கல, அவனா கிருபையினால கிடைச்சா உண்டு. அருளுக்கும் மகுதே புகழ்னாரே, அது மாதிரி அவனா கிருபையினால கிடைச்சா உண்டு. இப்ப அதுக்கு என்னடானா நம்ம முயற்சி காலனாக்கு பிரயோஜனம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து 4 வார்த்தை சொல்ற பாக்கியம் இந்த வேணுகோபாலன் இன்னைக்கு கொடுக்க போறான்னு அடிய கற்பனை, நேற்று வரைக்கும் கற்பனை காணல, இன்னைக்கும் பூர்ணமா கற்பனை காணல. திடீர்னு வந்தோம், அவனை பார்த்தா 4 வார்த்தை சொல்லிட்டு போயேன். எப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி.
அப்போ உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இப்பதான் வரேன். வந்தா நம்ம ஏபிஎன் சுவாமி அதுவும் யாதவாபியுதய உற்சவம் 3 நாளா கொள்ள போயிட்டு இருக்கீங்க. அது பாராயணமும் நடக்கிறது, காலக்ஷேபமும் உபன்யாசமும் நடக்கிறதுன்னுச்சு. இவ்வளோ பேர் கொள்ளடிக்கிறாளே, ஐயோ நமக்கு ஒரு 5 நிமிஷம் கூட கொள்ளடிக்கிற வாய்ப்பு இல்லையே நினைச்சு அதுக்கப்புறம் பார்த்தேன் நமக்கு வாச்சிக்க கைங்க இருந்தான். சரி 4 வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு நினைச்சேன். சுவாமியும் அவசியம் சாதிக்கணும்னு கிருபை பண்ணினார். முடிஞ்சு கிடைச்சதுக்கு பாக்கியம். இதுல என்ன விஷயம்னா, நம்ம முயற்சி காலனாக்கு செல்லுபடியாகும். என்ன சாதனைக்கு கிடைக்கிறவன் இல்ல, கிருபையினால கிடைக்கணும். தொய் பிரவருத்தே மமகிம் பிரயாசைகி தொய் அப்பிரவருத்தே மமகிம் பிரயாசைகின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் சாதிக்கும் பொழுது, கிடைக்க கூடாதுன்னு அவன் சங்கல்பிச்சுட்டானா நீ எந்த மூலையில போய் முட்டின்றாலும் கிடைக்க போறது இல்லை. கிடைச்சிடணும்னு அவன் சுலபமா கிருபை பண்ணிவிட்டானா நீ ஒரு சாதனையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கிடைச்சிட போறான் அப்படிங்கிறது அர்த்தத்தினால. அதனால நம்ம எல்லாருக்கும் ஆச்சாரிய கிருபை, அவனுடைய நாமம், இது தவிர்த்து வேற கதி கிடையாது அப்படிங்கிறத சொல்லி அடியன் வாக்க சுத்தி பண்ணிட்டேன், பூர்த்தி பண்ணிக்கிறேன். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம்.